ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேல. இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு கப் ஆஃப் ஜிஞ்சர் டீ 2 பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டேன் மார்னிங்கு. அதனால் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வேக வச்சு தந்தேன். ஸோ அதுலேயே நானும் 2 சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இது நிறைய விட்டமின் ஜாஸ்தி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. அது நான் கேள்விப்பட்டதுலேருந்து அப்பப்போ பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்துறது ஸ்கூலுக்கு. ஸோ அப்படியே நானும் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவே முடிஞ்சிச்சு. மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணுறதும் புரிய மாட்டுது. இந்த குழம்பு வைக்கிறது, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, லன்ச்சு ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது. அது பிளானிங்கே பெரிய பிளானிங்காக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தக்காளி சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் கேரட்டையும் போட்டுட்டு அப்படி தான் அந்த பசங்களுக்கு விட்டமின்ஸும் சேர்க்க முடியும், வெஜிடபிள்ஸும் சேர்க்க முடியும். ஸோ நம்மளால் முடிஞ்சது எல்லாமே செய்வோம் அப்படின்ட்டு அதுலேயே கொஞ்சம் கேரட்டை போட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி 1 pot ரைஸ் மாதிரி வச்சு விட்டுட்டேன். தக்காளி சாதம் சைட்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தால் தான் அது காம்பினேஷன் வரும், ஃபுல்லாக காலியும் ஆகும். ஸோ நல்லா கிறிஸ்பாக பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா பண்ணிட்டேன். தென் நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்பாத்தி தான். ஸோ நல்லா பெசரி வச்சுட்டேன். ஒரு 2 hours பெசரி வச்சுட்டு சப்பாத்திக்கு சைட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அது ஒரு கன்ஃபியூஷனு. யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஆளுக்கு 2 முட்டை பிளான் பண்ணேன். ஸோ அந்த சப்பாத்திலே முட்டை போட்டு அது மேலேயே கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதோட கொஞ்சம் மசாலாவும் போட்டு கொஞ்சம் அப்படியே சாஸ்லாம் போட்டு நான் ரோல் பண்ணி ஆளுக்கு 2 முட்டை சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அஸ் வெல் அஸ் எக் இருக்கனால நமக்கு ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு.